இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. சமீப காலமாகவே திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்த சர்ச்சை பேச்சுக்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில டெல்லியில இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட முக்கியமான மீட்டிங் நடந்திருக்குங்க. கூட்டணி விவகாரங்களுக்கான ஐவர் குழு தான் இந்த மீட்டிங்கை நடத்தி இருக்கு. கிரிஷ் சோடங்கர், சூரஜ் ஹெக்டே, நிவேதிதா ஆல்வா, செல்வ பெருந்தகை, ராஜேஷ்குமார் தான் இந்த ஐவர் குழு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே சென்னையில் சிஎம் ஸ்டாலினை சந்தித்து பேசியதும் இந்த ஐவர் குழு தான். பேசினதுக்கு அப்புறம்தான் திமுகவுடன் கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்று செல்வ பெருந்தகையும் கூறியிருந்தார். அதே நேரத்தில் காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்திச்சு பேச கூட்டணி பற்றி லேசா குழப்பமும் ஏற்பட்டுச்சு. அறிவாலயத்தில் அனல் பறக்கவும் ஆரம்பிச்சிச்சு. இப்படியான நிலையில்தான் ராகுல் காந்தி, கர்கே, இந்த ஐவர் குழு எல்லாம் சேர்ந்து முக்கியமான தமிழக தலைவர்களுடன் ஆலோசிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆரம்பத்தில் இந்த கூட்டத்துக்கு சிட்டிங் எம்பிக்கள், முன்னாள் காங்கிரஸ் தலைவர்களான தங்கபாலு, திருநாவுக்கரசர், அழகிரி, கிருஷ்ணசாமியை அழைச்சிருந்தாங்க. ஆனால் டெல்லியில் நேற்று காங்கிரஸ் போராட்டம் முடிஞ்ச கையோட ராகுல் காந்தி ஜெர்மன் போயிட்டாரு. அதனால முன்னாள் தலைவர்களை இன்னைக்கு கூட்டத்துக்கு அழைக்கலையா. கர்கேவும் இன்னைக்கு கூட்டத்துக்கு வரல. சரி, பார்லிமெண்ட் நடக்குது இல்ல, அப்போ சிட்டிங் எம்பிக்கள் எல்லாரும் போயிருப்பாங்க இல்லையா? ஆமாம் என்கிறது சோர்ஸ். டெல்லி கான்ஸ்டியூஷன் கிளப்பில் தான் பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங்காக இந்த சந்திப்பு நடந்திருக்கு. இதில் சசிகாந்த், செந்தில், சுதா தவிர மற்ற எம்பிக்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்களாம். இந்த கூட்டத்தில் என்ன பேசினாங்க என்று நம்முடைய சோர்ஸ்களிடம் விசாரித்தோம். செல்வ பெருந்தகையும் ராஜேஷ்குமாரும் பேசும்போது திமுக கூட்டணியில் நீடிக்கிறது தான் நமக்கு நல்லது, நிச்சயம் நாம் ஜெயிக்கவும் முடியும். விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன செல்வாக்கு, எவ்வளவு ஓட்டுன்னு எதுவுமே இன்ன வரைக்கும் ப்ரூவ் ஆகலை. அவங்கள நம்பி நம்ம எப்படி போக முடியும்? அதனால் நம்ம திமுக கூட்டணியிலேயே நீடிக்கிறோம், அதுதாங்க நல்லது, இதில் எந்த மாற்றமும் இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஒரு சில எம்பிக்கள் விஜயை பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்த்திருக்கிறாரே அப்படின்னு கிசுகிசுத்திருக்காங்க. அவரெல்லாம் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேண்டாங்க, கர்கேஜி அதை தானே சொல்லியிருக்கிறாரு என்று ஐவர் குழுவிலிருந்து சட்டென பதில் வந்ததாம். சரி, திமுக கூட்டணியில் நீடிக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, எத்தனை சீட்டு பேச போகிறோம்? இதை பற்றி விவாதம் அந்த குழுவில் ஏற்பட்டது. அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட சில எம்பிக்கள் கிட்ட நம்ம பேசுகிறோம். கார்த்தி சிதம்பரம் போன்றவங்கெல்லாம் ஏற்கனவே திமுக கவர்மெண்ட்டில் ஒரு அறங்காவலர் போஸ்ட்டு கூட வாங்க முடியலை, கட்சிக்காரனுக்கும் எதுவும் செய்ய முடியல, அப்புறம் எப்படி மதிப்பாங்க? அதனால் திமுக கிட்ட கொஞ்சம் அதிகமாக சீட்டு கேட்டு வாங்குங்க. அவங்க தனித்து ஆட்சி அமைக்க முடியாமல் கூட்டணி ஆட்சி அமைக்கிற நிலைமையை ஏற்படுத்தணும்னு பார்லிமெண்ட் வளாகத்தில் பேசியிருந்தார். இதையே தான் மற்ற சில காங்கிரஸ் எம்பிக்களும் வழிமொழிந்திருந்தார்கள். இன்னைக்கு மீட்டிங்லையும் அதே டோனில் தான் கலந்துக்கிட்ட எம்பிக்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. திமுக கிட்ட ஏற்கனவே 41 சீட்டு கூட வாங்கின வரலாறு இருக்குது காங்கிரஸ். அது 25 இப்போ தான் 2021 குறைஞ்சி போச்சு. இந்த முறை நிச்சயமாக சீட்டை அதிகமாக வாங்கணும். ஒரு பார்லிமெண்ட் தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டுன்னு கணக்கு வச்சா கூட குறைஞ்சது 39 சீட்டு கணக்கு வருதுங்க. இதை திமுக கிட்ட கேட்டு வாங்கி தான் ஆகணும். அப்போதான் திமுக நம்மோட சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கும் நிலைக்கு வரும் என்று கூறுகிறார்கள் அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்ட எம்பிக்கள். ஆக நேரடியாக ஆட்சியில் பங்குன்னு கோரிக்கை வைக்க வேணாம், மறைமுகமாக அந்த டிமாண்டுக்கு கொண்டு வந்து விடுவோம் என்பதுதான் காங்கிரஸ் எம்பிக்களுடைய எண்ணம் போல இருக்கு. இதை ஏற்றுக்கொண்ட ஐவர் குழுவும் நிச்சயமாக அதிகமாக சீட்டு கேட்போம் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள் என்றனர். சரி, இப்போ இந்த மீட்டிங்கு, அதற்கு பிறகு ராகுல் காந்தி கிறிஸ்மஸ், நியூ இயர்லாம் முடிஞ்சு இந்தியாவுக்கு வரட்டும், அப்போது முன்னாள் தலைவர்களையும் அழைத்து ஆலோசனை செய்வார்களாம். முன்னாள் தலைவர்களான தங்கபாலு, திருநாவுக்கரசர், அழகிரி, கிருஷ்ணசாமி எல்லாருமே இன்னைக்கு டெல்லிக்கு போக ரெடியாக தான் இருந்தாங்க. ஆனால் ராகுல் காந்தி இல்லைங்கிறதுனால அவங்க போகலை. முதல்ல அந்த ஐவர் குழுவெல்லாம் சேர்ந்து மீட்டிங்கை முடிக்கட்டும் எம்பிக்களோட, அதற்கு பிறகு ராகுல் காந்தி, கர்கே எல்லாம் கலந்துக்கிட்ட மீட்டிங்கில் நம்முடைய கருத்தை எடுத்து சொல்வோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களாம் இந்த முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள். சரி, அவங்க மனசில் என்ன இருக்கு என்று விசாரித்தோம். முன்னாள் தலைவர்களில் திருநாவுக்கரசர் சொல்றது திமுக உடனான கூட்டணி தான் சரியாக இருக்கும், வெற்றி பெற முடியும்னு வெளிப்படையாகவே சொல்கிறாரு. மற்ற 3 பேரும் கூட இதே மாதிரி தான் நிலைப்பாடு எடுத்திருக்காங்களாம்.
டெல்லியில் கர்கேவை ஏற்கனவே சபரீசன் சந்தித்து பேசி சில விஷயங்களை ஃபைனல் பண்ணியும் இருந்திருக்கிறாங்க. அப்போது ஒரு ராஜ்யசபா சீட்டை தரணும்னு சபரீசன் கிட்ட கர்கே கேட்டிருந்திருக்கிறாரு. இதையெல்லாம் அடுத்த மீட்டிங்கில் விரிவாக பேசுவாங்க என்று காங்கிரஸ் சோர்ஸ் கூறுகிறது. இதெல்லாம் சரி, காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களை அறிவிக்கிறாங்களாமே. தமிழகத்துக்கு மட்டும் இல்லைங்க, பல மாநிலங்களுக்குமான காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களை அறிவிக்கிறாங்க. ஒரு மாவட்டத்துக்கு 3 பேரை தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க. இதில் ஒருத்தரை ஃபைனல் பண்ணுற கூட்டம் நாளைக்கு நடக்குது. இதுக்கான குழுவுக்கு தலைவர் சசிகாந்த் செந்தில் எம்பி. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மாவட்ட தலைவர்களை தேர்வு செய்யும் போது மட்டும் நான் விலகி நிற்கிறேன் அப்படின்னு கூறிவிட்டாராம் சசிகாந்த் செந்தில். சரி, காங்கிரசுடைய நகர்வுகள் அடுத்தடுத்து என்ன என்று பார்ப்போம். இது ஒரு புறம் இருக்க, தாவேகாவில் நேற்று காலையில் இருந்தே ஒரே பரபரப்புங்க. என்னன்னு தானே கேட்குறீங்க? தாவேகாவுடைய முதல் வேட்பாளராக திருச்செங்கோடு தொகுதியில் அருண்ராஜை அறிவிக்க போறாங்கன்னு தான் ஒரே பரபரப்பு. திருச்செங்கோட்டில் புஷி ஆனந்த், செங்கோட்டையன் சேர்ந்து அருண்ராஜை வேட்பாளராக அறிமுகம் செய்ய போறாங்கன்னு திரும்பின பக்கமெல்லாம் சோசியல் மீடியாவில் போஸ்ட். இதை பற்றி நாமக்கல் தாவேகா நிர்வாகிகள் சிலரிடம் பேசினோம். எங்களுக்கும் அப்படித்தான் தகவல் சொன்னாங்க. நாங்கள் கூட சரி எல்லாருமே போஸ்ட் போடுறாங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் போட்டோங்க என்கின்றனர். அருண்ராஜ் சாரும் புஷி அண்ணனும் அர்த்தநாரீஸ்வரர் மலை கோவிலுக்கு சேர்ந்தும் வந்தாங்க. அதுவும் அருண்ராஜ் சாரை பார்க்கணுமே, பட்டு வேஷ்டி சட்டையில் சும்மா ஜெகஜோதியாக வந்து இறங்கினாரு. ஆஹா, நம்ம கிட்ட சொன்ன செய்தி கன்ஃபார்ம் தான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் கூட்டத்துக்கு போனோம். ஏகப்பட்ட மீடியாக்காரங்க கூட வந்துட்டாங்க. ஆனால் கூட்டம் நடக்கத்தான் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்னு எங்களுக்கு புரிஞ்சுது. புஷி ஆனந்த் அண்ணன் பேசும்போது கூட திருச்செங்கோடு தொகுதி வேட்பாளர் யாருன்னு தலைவர் தாங்க அறிவிப்பார். வேட்பாளர் எப்படி படித்தவரா, அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இனிமே என்ன செய்வார் அப்படின்லாம் விசாரிச்சுட்டு தாங்க அறிவிப்பார் என மேலோட்டமாக சொல்லிவிட்டு போனார். அதனால் ரொம்ப ஏமாற்றமாக போய்விட்டது என்கின்றனர். இதை பற்றி தாவேகாவின் தலைமை அலுவலக வட்டாரங்கள்லையும் விசாரிச்சோம். விருப்ப மனு வாங்கி வேட்பாளர்களை நேர்காணல் செஞ்சு அதுக்கு பிறகு தாங்க தளபதி அறிவிப்பாரு. சும்மா போற போக்குல சொல்ல மாட்டாரு. புஷி ஆனந்த் கூட மாவட்ட செயலாளர்கள் கிட்ட பேசும்போது தொகுதிக்கு குறைஞ்சது ஒரு 5 கோடி ரூபாய் செலவு செய்கிற ஆளாக இருந்தால் சொல்லுங்கப்பா, போட்டுடலான்னு ஆள் பிடிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இது புரியாம தான் யாரோ அருண்ராஜ் தான் திருச்செங்கோடுல வேட்பாளராக நிற்க போறாருன்னு கிளப்பி விட்டுருக்கிறாங்க என்கின்றனர். சரி, அருண்ராஜ் தரப்புல ரியாக்ஷன் எப்படி இருக்கு என்று விசாரித்தோம். அதையும் திருச்செங்கோடு தாவேக நிர்வாகி ஒருவர் நம்ம கிட்ட புட்டு வச்சுட்டாரு. தளபதி கிட்ட 1-to-1 ரெகுலரா பேசுறவரு அருண்ராஜ் சாரு. தளபதி போற போக்குல சொன்னதை அவர் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டதுனால இந்த குழப்பம் வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். இல்ல தளபதி ஓகே சொல்லியும் புஷி மாதிரி ஆட்கள் தடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற குழப்பமும் இருக்கு என்கின்றார். இது என்னப்பா கதை கேளுன்னு பாடல் மாதிரி இருக்கு. சரி, செங்கோட்டையன் கதை என்ன? திருச்செங்கோட்டுக்கு போன பிறகு புலம்பல் அதிகமாயிடுச்சு போல என்று கேட்டால், அதை ஏங்க கேட்குறீங்க? அண்ணன் தான் கொங்கு மண்டல பொறுப்பாளர். தளபதி தான் திருச்செங்கோடு கூட்டத்துக்கு அண்ணனை போக சொல்லியிருக்காரு. ஆனால் அங்கே நடந்ததை பார்த்து நொந்து போய் வந்துட்டோம் என்கின்றனர் செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள். அப்படி என்ன நடந்துச்சான்? திருச்செங்கோட்டில் மீட்டிங்குன்னு பேனரெல்லாம் அடிச்சிருக்காங்க, நோட்டீஸும் ஒட்டியிருக்கிறாங்க தாவேகாவினர். ஆனால் ஒன்றில் கூட செங்கோட்டையன் படம் இல்லையா? என்னங்க அநியாயம் இது? மண்டல பொறுப்பாளர் அண்ணன், அவர் படமே போடாமல் ஒரு பேனர் அடித்தா என்ன அர்த்தம்? இது மட்டும் இல்லை, தாவேகாவோட நிர்வாக குழுவில் பேசிய ஆதவர்ஜுனா மூத்த தலைவர்களோட சேர்ந்து தொண்டர்கள் நிர்வாகிகள் செல்ஃபி எடுக்கிறதெல்லாம் பிடிக்கலைன்னு தலைமை கழகத்தில் இருந்து சொல்லியிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் பரவுது. அப்படிலாம் கிடையாதுங்க, நீங்கள் சுதந்திரமாக செயல்படுங்க என்று புஷியை மறைமுகமாக அட்டாக் பண்ணியிருந்தார். அதை நம்முடைய டிஜிட்டல் திண்ணையிலையும் எக்ஸ்க்ளூசிவாக தாவேகாவுடைய நிர்வாக குழுவில் என்னென்ன நடந்தது, யார் யார் என்னென்ன பேசினாங்க என்பதையும் குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் அப்போ பேசின புஷி தாவேகால கோஷ்டி அரசியலே கிடையாது, தளபதியை சிஎம் ஆக்குறதா நம்முடைய நோக்கம் அப்படின்லாம் உணர்ச்சியோடு பேசியிருந்தார். ஆனால் இங்கே திருச்செங்கோட்டில் பார்த்தா மறுபடியும் அதுதாங்க நடந்தது. ஃபோட்டோ எடுக்க விடலை, அண்ணனோட ஃபோட்டோவையும் பேனரில் போடலை, என்ன சொல்கிறதுனே தெரியலை என்கின்றார் செங்கோட்டையனின் நெருங்கிய ஆதரவாளர். சரி, இது குறித்து செங்கோட்டையன்ட்டு நீங்கள் பேசினீங்களா என்று கேட்டோம். என்னன்னே இது இங்கே வந்திருக்கோம், ஆனால் என்ன மரியாதை இருக்குன்னு கேட்டோம்.
ஆனால் என்னப்பா பண்ணுறது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, தளபதி கிட்ட நான் பேசுகிறேன், சரியாயிடும் என்று எங்களிடம் கூறிவிட்டு, ஆனால் அங்கே நடந்ததை பற்றி திரும்பவும் எங்ககிட்ட புலம்புறாரு அண்ணே என்று வருத்தப்படுகின்றனர். இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.